ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். விசுவாவசு வருடம் இன்று 1/11/2025 சனிக்கிழமை, ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:47 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. இன்றைய விசேஷம் ஏகாதசி. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:03 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம். இன்று சொல்ல வேண்டிய சனி பகவானின் நவக்கிரக ஸ்லோகம்: சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, நினைத்த காரியத்தை நிறைவேற்ற கூடுதல் முயற்சி தேவைப்படும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலுவலகத்தில் வீண் அலைச்சலும் வேலைகள் தாமதமாவதும் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனக்கசப்புகள் வரலாம். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல், டென்ஷன் ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். நவக்கிரக வழிபாடு நன்மை அளிக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். காரிய தாமதம் உண்டாகலாம். பணவரத்து சீரா இருக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். நிலுவைத் தொகைகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கலாம். முருகப்பெருமான் வழிபாடு நன்மை அளிக்கும். ரிஷபராசி என்பர்களே, செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எடுக்கும் முடிவுகளை ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுவது அவசியம். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சனி பகவான் வழிபாடு வாழ்வில் முன்னேற்றம் தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். கிடைக்க வேண்டிய பலன்கள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியும். காரியங்களில் சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி தரும். மகாலட்சுமி துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. தான தர்மங்களை செய்வது மன நிம்மதியையும் செயல்களில் வெற்றியையும் தரும். ராசி அன்பர்களே, நிதி நிலையில முன்னேற்றம் உண்டாகும். சேமிப்புகள் உயரும். விலை உயர்ந்த பொருள்கள் வாங்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். புத்தி சாதுரியத்தால காரிய வெற்றி கிடைக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டாகும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புத்தி சாதுரியத்தால காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்க. சிவபுராணம் பாராயணம் செய்வது நன்மை தரும். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலைமை மேம்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கடக ராசி என்பர்களே, கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. காதல் வாழ்க்கையில் பரஸ்பர வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. சனி பகவான் வழிபாடு நன்மை தரும். கடக ராசி பூசம் நட்சத்திரம். கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகள் குவியும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கடக ராசி ஆயிலிய நட்சத்திரம். அலுவலகத்தில் சவால்கள் நிறைஞ்சிருக்கும். விடாமுயற்சியோடு செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. முருகப்பெருமான் வழிபாடு நன்மை தரும். ஓம் ஷட் ஷண்முகாய நமஹ என்ற முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே நல்ல பலன்களை பெற முடியும்.
பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக இருக்கும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். பலவிதமான துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. உங்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கும் வல்லமை கிடைக்கும். குலதெய்வத்தை முறையாக வழிபடுவது அனைத்து தடைகளையும் நீக்கி நன்மைகளை உண்டாக்கும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பட தடை தாமதம் ஏற்படலாம். தெய்வ நம்பிக்கையில் அனைத்தும் சுபமாக நிகழும். புதிய வீடு மனை வாங்கும் போது கூடுதல் கவனம் தேவை. சிவன் மற்றும் விநாயகரை வழிபடுவது நன்மை பயக்கும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் வர வாய்ப்புள்ளது. மகாலட்சுமி மற்றும் ஐயப்பன் வழிபாடு நன்மை தரும். கன்னிராசி என்பர்களே, உங்கள் வருமானம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களின் கடின உழைப்பின் பலனை பெறுவதில் எந்த தடையும் இருக்காது. கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். மேலதிகாரிகளின் அனுசரணை இருந்து வரும். வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். பணவரவில் இருந்த தடைகள் விலகி பொருளாதார உயரும். புதியதாக ஆரம்பித்த தொழிலில் ஏற்றம் உண்டு. அறிமுகம் இல்லாதவர்களுடன் வரவு செலவு வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியடையும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். இளைய சகோதர வகையில் சில மனஸ்தாபங்கள் வரலாம். துலா ராசி என்பர்களே, சிறிய முயற்சிகள் கூட பெரிய பலனை கொடுக்கும். சேமித்த செல்வம் தேவைப்படும் நேரத்தில் கை கொடுக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்க பெறுவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். துலா ராசி சித்திரை நட்சத்திரம். மனசில் பயம் உண்டாகும். இறை வழிபாடு நன்மை அளிக்கும். பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். மேல் அதிகாரிகளோட சுமூகமான உறவை பேணுவது நல்லது. வீண் அலைச்சல் அதிகரிக்கும். பொருளாதார மேம்பாடு உண்டாகும். உங்கள் பணிகளை சரியாக செய்து முடிப்பீங்க. துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியுடன் முடியும். குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையால் நடந்து கொள்வார்கள். விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்ய நிதி நிலைமை சீராகும். விருச்சிக ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். மனசை அமைதியாக வச்சுக் கொள்வது நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய வருமான வழிகள் உருவாக வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது. மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி என்பர்களே, கடின முயற்சி வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். மற்றவர்கள் விஷயங்களை தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சித்தர்கள் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எண்ணிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பௌர்ணமியில அபிராமி அந்தாதி படிப்பது நன்மை அளிக்கும். மகர ராசி, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். பணியில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. புதிய வருமான வழிகள் உருவாகலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. முருகப்பெருமானை வணங்குவது நன்மை தரும். கும்பராசி என்பர்களே, தொழில் ரீதியாக சராசரி முடிவுகளை பெற முடியும். மாணவர்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும். திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகள் பொறுமையாகவும் நிதானத்தையும் கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும். பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள். சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள்.
மீன ராசி என்பர்களே, பணப்புழக்கம் அதிகரிக்கும், பழைய கடன்கள் பைசலாகும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் வாணிபத்தில் ஈடுபட வேண்டும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும், எதிர்ப்புகள் விலகும், பணவரவு கூடும். விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு குறையும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். பகைவர்களை வெற்றி கொள்வீர்கள். நீதி தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். திருமண விஷயங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். உங்களின் எண்ணங்களும் செயல்களும் வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரும். சுப பலன்கள் உண்டாகும். குலதெய்வ வழிபாட்டை தவற விடாதீர்கள். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும். இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் வெல்லும் ஆற்றலை இறைவன் அருளட்டும்.